கடகம் ராசிக்காரர்களே, இந்த சனி பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில சாதாரணமான மாற்றம் மட்டுமில்ல, மனசை ஆழமாக தொடும் ஒரு கர்ம காலம் மாதிரி இருக்கும். சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில இருந்து சில மனிதர்கள் விலகிறது நம்மளால தடுக்க முடியாத விஷயம். அது சண்டையாலையும் இல்ல, தவறுகளாலையும் இல்ல, காலம் முடிஞ்ச உறவுகளால தான். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில முக்கியமான இடம் பிடிச்சிருந்த ஒரு உறவு இந்த சனி பெயர்ச்சி காலத்துல மெதுவா தூரமாகிறது போல உணரலாம். இது உங்களை உடைக்க வரல, உங்களை பலப்படுத்த வருது. சனி பகவான் எப்போதும் நம்ம வாழ்க்கையில உண்மையானதை மட்டும் வைக்கிறார், போலியானதை எடுத்துட்டாரு. அதனால இந்த காலத்துல யாராவது விலகினா அது துரோகம் இல்ல, அது கர்மா முடிஞ்சதுக்கான சைகைன்னு புரிஞ்சுக்கணும். இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு யாரு உண்மையா உங்களோட இருப்பாங்க, யாரு சூழ்நிலை காரணமா மட்டும் இருந்தாங்கன்னு வெளிச்சம் போட்டு காட்டும் காலம். அதனால மனசு வலிக்கலாம், ஆனால் அதே நேரத்துல உங்க வாழ்க்கை சரியான பாதைக்கு போக ஆரம்பிக்கும். முக்கியமான திருப்பு முனை காலமா இது மாறும். இந்த சனி பெயர்ச்சி தொடங்கிய முதல் ஒரு வருட காலம் கடகம் ராசிக்காரர்களுக்கு மெதுவாக வாழ்க்கை நிலை திரும்பும் காலமாக இருக்கும். கடந்த காலத்துல மனசுக்குள் இருந்த பயம், குழப்பம், மன அழுத்தம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நீங்க எடுத்த முடிவுகள் நல்ல பலன் தர ஆரம்பிக்கும். வேலை சம்பந்தமான விஷயங்களில் முன்னாடி இருந்த தடைகள் சரியாக ஆரம்பிக்கும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கலாம், பதவி உயர்வு கிடைக்கலாம், அல்லது வேலை இடத்துல மதிப்பு அதிகரிக்கலாம். வேலை செய்யும் இடத்துல உங்களை புரிந்து கொள்ளும் மனிதர்கள் கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களை குறைச்சு பார்த்தவங்க கூட இப்போ உங்களை வேற மாதிரி மதிக்க ஆரம்பிப்பாங்க. உங்க உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டு கிடைக்க ஆரம்பிக்கும். பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த முதல் வருடம் நிலையான வளர்ச்சி இருக்கும். திடீரென்று பெரிய அளவுல பணம் வராதாலும் நிலையாக பண வரவு இருக்கும். பழைய கடன் சுமைகள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். செலவு கட்டுப்பாடு வரும். சேமிப்பு செய்யணும் என்ற எண்ணம் அதிகரிக்கும். வீட்டுக்காக, குடும்பத்துக்காக சேமிக்க ஆரம்பிப்பீங்க. சிலருக்கு நிலம், வீடு போன்ற சொத்து சம்பந்தமான நல்ல விஷயங்களும் நடக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க வைத்த முதலீட்டுகளில் மெதுவான வளர்ச்சி வரும். குடும்ப வாழ்க்கையில் இந்த காலம் அமைதி தரும் காலமாக இருக்கும். முன்பு இருந்த புரிதல் இல்லாமை மெதுவாக சரியாக ஆரம்பிக்கும். குடும்பத்துல உங்களை புரிஞ்சு கொள்ள ஆரம்பிப்பாங்க. நீங்க பேசுற வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும். வீட்டில நல்ல நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. உறவினர்களோட மீண்டும் நல்ல தொடர்பு ஆரம்பிக்கலாம். குடும்பத்தில உங்க இடம் பலமாகும். வீட்டில் முக்கிய முடிவுகள் எடுக்கும் இடத்துல உங்க கருத்து கேட்கப்படும். உறவு மற்றும் காதல் வாழ்க்கையில இந்த முதல் வருடம் தெளிவு தரும். உண்மையா உங்களோட இருக்கணும் என்று நினைக்கிறவங்க மட்டும் உங்களோட இருப்பாங்க. போலியான உறவுகள் இயல்பாக விலகும். தனியாக இருக்கிறவர்களுக்கு நல்ல மனசு கொண்ட ஒருவரை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே உறவில் இருக்கிறவர்களுக்கு பாசமும் புரிதலும் அதிகரிக்கும். பேசிக்கொண்டு புரிந்து கொள்ளும் நிலை வரும். மன அமைதி தரும் உறவுகள் மட்டும் வாழ்க்கையில் இருக்கும். உடல் நலம் விஷயத்துல இந்த காலம் உடல் மற்றும் மனம் மீளும் காலமாக இருக்கும். முன்னாடி இருந்த உடல் நல பிரச்சனைகள் மெதுவாக சரியாக ஆரம்பிக்கும். மன அழுத்தம் குறையும், தூக்கம் நல்லா வரும், உடம்பு சக்தி திரும்பும். நடை பயிற்சி, யோகா மாதிரி விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சா இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். மனதளவிலும் நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆன்மீகமாக இந்த முதல் வருடம் கடகம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல காலம். கடவுள் மீது நம்பிக்கை அதிகரிக்கும். கோவில் செல்லும் எண்ணம் வரும். பிரார்த்தனை செய்தால் மன அமைதி கிடைக்கும். வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை புரிந்து கொள்ளும் முதிர்ச்சி வரும். சனி பகவான் உங்களுக்கு பொறுமை, ஒழுக்கம், உண்மையை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை கற்றுத்தர ஆரம்பிப்பார். மொத்தமாக பார்த்தால் இந்த சனி பெயர்ச்சி முதல் ஒரு வருடம் கடகம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை மெதுவாக சரியான பாதைக்கு கொண்டு வரும் காலம். சீக்கிரம் எதுவும் நடக்காது, ஆனா நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் நடக்கும். நீங்கள் எடுத்த உழைப்புக்கு பலன் கிடைக்கும். மனசு பலமாகும். வாழ்க்கையை சமநிலையில நடத்த கற்றுக்கொள்வீங்க. இந்த காலம் உங்களை மனதளவில பலப்படுத்தி எதிர்காலத்துக்கு தயாராக்கும் ஒரு முக்கியமான அடித்தளமாக இருக்கும். அடுத்த 1.5 வருட காலம் கடகம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வாழ்க்கையை மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொள்ள சொல்லுற காலமாக இருக்கும். இந்த காலத்துல சில விஷயங்கள் மனசுக்கு பிடிக்காத மாதிரி நடக்கலாம். பல விஷயங்கள்ல தாமதம், சோதனை, மன அழுத்தம் இருக்கும். நீங்க நினைப்பது போல உடனே விஷயங்கள் நடக்காமல் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். சில நேரங்கள்ல எதுக்கு இவ்வளவு சிரமம் என்று தோணும். ஆனா இந்த காலம் உங்களை உடைக்க வரல, உங்களை வாழ்க்கையில பலமான மனிதராக மாற்ற வருது. சனி பகவான் கத்துத்தர்ற பாடம் கடினமா இருக்கும், ஆனா அதன் முடிவு நல்லதா இருக்கும். கஷ்டங்கள் மற்றும் மன துன்பங்கள் பற்றி பார்த்தால் இந்த காலத்துல மனசுக்கு நிறைய சோதனைகள் வரலாம். நம்பிக்கை வைத்த மனிதர்கள் சில நேரங்களில் உதவாமல் இருக்கலாம். தனிமை உணர்வு வரும். மனதிலே அதிக சிந்தனை, பயம், எதிர்காலம் பற்றிய கவலை அதிகரிக்கும். சில நேரங்களில் யாரிடமும் மனசு திறந்து பேச முடியாத நிலை வரும்.
ஆனா இந்த காலம் உங்களுக்கு உங்களை நீங்களே புரிந்து கொள்ளும் காலமாகவும் இருக்கும். மன வலிமை அதிகரிக்கும். கவலைகள் மற்றும் மன அழுத்தம் பற்றி பார்த்தா சிறிய விஷயங்களுக்கும் அதிகமா கவலைப்படுவீங்க. குடும்பம், பணம், எதிர்காலம், உறவு எல்லாமே மனசுல சுமையா தோன்றும். தூக்கம் பாதிக்கலாம், மனசு அமைதி இல்லாமல் இருக்கும். ஆனா மெதுவா நீங்க பொறுமை கத்துக்கொள்வீங்க. பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கும் திறன் உருவாகும். உடல் நலம் பத்தி பார்த்தால் இந்த காலத்துல உடல் சோர்வு, மூட்டு வலி, நரம்பு பலவீனம், தூக்கமின்மை, செரிமான பிரச்சனை மாதிரி விஷயங்கள் வர வாய்ப்பு இருக்கு. மன அழுத்தம் உடம்பிலும் தாக்கம் கொடுக்கலாம். சின்ன பிரச்சனைன்னு விட்டு விட்டா அது பெரியதா மாற வாய்ப்பு இருக்கு. அதனால உடம்ப கவனிக்கணும். நேரம் தவறாமல் சாப்பாடு, ஓய்வு, நடைப்பயிற்சி முக்கியம். பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் பற்றி பார்த்தால் இந்த காலத்துல பணவரவு சுமாராக இருக்கும். சில நேரங்களில் செலவு அதிகரிக்கும். எதிர்பாராத செலவுகள் வரலாம். கடன் சுமை மன அழுத்தம் தரலாம். பணம் சேமிக்க சிரமம் இருக்கும். யாருக்கும் உத்தரவாதம் போடுவது, யாருக்கும் கடன் கொடுப்பது தவிர்க்கணும். பணத்தை திட்டமிட்டு பயன்படுத்தினா பிரச்சனை குறையும். தொழில் மற்றும் வேலை பிரச்சனைகள் பத்தி பார்த்தால் வேலை இடத்துல அழுத்தம் அதிகரிக்கும். உழைப்பு அதிகமாக இருக்கும், ஆனா பலன் தாமதமாக வரும். மேலதிகாரிகள் அழுத்தம் கொடுக்கலாம். வேலை மாற நினைச்சா உடனே நல்ல வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம். சில நேரங்கள்ல வேலை மனசுக்கு பிடிக்காமல் இருக்கும். ஆனா பொறுமையா இருந்தா இந்த காலம் கடந்து போகும். குழந்தை பாக்கியம் பத்தி பார்த்தால் இந்த காலத்துல குழந்தை சம்பந்தமான விஷயங்கள்ல தாமதம் வரலாம். குழந்தை வேண்டும்னு முயற்சி பண்றவங்களுக்கு காத்திருக்க வேண்டிய நிலை வரலாம். சில நேரங்கள்ல மருத்துவ ஆலோசனை தேவைப்படலாம். ஆனா நம்பிக்கை விடக்கூடாது. சரியான நேரத்துல நல்ல செய்தி வரும். திருமணம் பத்தி பார்த்தால் திருமணம் ஆகாமல் தாமதமாகும் நிலை வரலாம். நல்ல பொருத்தம் கிடைக்காமல் இருக்கலாம். பேசும் விஷயங்கள் முடிவுக்கு வராமல் போகலாம். குடும்பத்துல இதுக்காக கவலை இருக்கும். ஆனா சனி பகவான் தாமதம் பண்ணுவார். ஆனா சரியான மனிதரை மட்டும் தருவார். அதனால பொறுமை முக்கியம். மொத்தமாக பார்த்தால் இந்த அடுத்த 1.5 வருடம் கடகம் ராசிக்காரர்களுக்கு சோதனை காலம். ஆனா இந்த காலம் உங்களை வாழ்க்கையில பொறுமையா, பலமா, உண்மையை புரிந்து கொள்ளும் மனிதராக மாற்றும். சனி பகவான் எடுத்துக்கொள்வது போல தோன்றினாலும் உண்மையில உங்களுக்கு நல்ல வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொண்டிருப்பார். இந்த காலம் முடிந்ததும் நீங்கள் வாழ்க்கையை வேற பார்வையில பார்க்க ஆரம்பிப்பீங்க. மன வலிமை, வாழ்க்கை அனுபவம், உண்மையான மனிதர்கள், இந்த 3ம் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய பலனாக இருக்கும். இந்த காலத்தில் கடகம் ராசிக்காரர்கள் சனி பகவானின் அருளை பெற சில பரிகாரங்களை மனநம்பிக்கையோடு செய்யலாம். சனிக்கிழமை நாட்களில் காலை அல்லது மாலை நேரத்தில் சனி பகவான் கோவிலுக்கு சென்று 7 எண்ணெய் தீபம் ஏற்றலாம். கருப்பு எள் தானம் செய்வது நல்ல பலன் தரும். ஏழை மக்களுக்கு உணவு வழங்குவது, முதியவர்களுக்கு உதவி செய்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வது போன்ற தர்ம செயல்கள் சனி பகவானை மகிழ்விக்கும். சனிக்கிழமை அன்று காகங்களுக்கு உணவு வைப்பது நல்லது. முடிந்தால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஓம் சம் சனீஸ்வராயனம் என்ற மந்திரத்தை 108 முறை ஜெபிக்கலாம். சிவன் கோவிலில் அபிஷேகம் பார்க்கலாம். அனுமன் வழிபாடு செய்தாலும் சனி தோஷம் குறையும். குறிப்பாக மனசு சுத்தமா இருந்து யாருக்கும் தீங்கு நினைக்காமல் நேர்மையா வாழ முயற்சி பண்ணினா அதுவே பெரிய பரிகாரமாகும். முடிவுரையாக சொல்ல போனால் இந்த சனி பெயர்ச்சி காலம் கடகம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பல உண்மைகளை கற்றுத்தரும் முக்கியமான காலம். சில நேரங்களில் கஷ்டம், துன்பம், தனிமை வந்தாலும் அது நீண்ட நாட்கள் நிலைக்காது. இந்த காலம் உங்களை மனதளவில் பலப்படுத்தும். யார் உண்மையானவர்கள், யார் வாழ்க்கையில தேவையானவர்கள் என்பதை புரிய வைக்கும். சனி பகவான் எப்போதும் நம்மை தண்டிக்க வரமாட்டார். நம்மை திருத்தி நல்ல பாதைக்கு கொண்டு வரதான் வருவார். அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் மனம் தளராமல் பொறுமையோடு இருந்தால் இந்த காலம் முடிவில் நல்ல பலன் தரும். கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள். உழைப்பை விடாதீங்க. நல்ல எண்ணத்தோடு முன்னேறுங்கள். இந்த சனி பெயர்ச்சி முடிவில் நீங்கள் இன்னும் பலமான மனிதராக, வாழ்க்கையை சரியாக புரிந்த மனிதராக மாறியிருப்பீங்க. நல்ல நாட்கள் நிச்சயம் உங்களை தேடி வரும்.